மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு மாத்திரம் ஒரு காவல் நிலையத்தை அறிவித்து அதற்குண்டான காவலர்கள், ஆய்வாளர் போன்ற அனைத்து பொறுப்புகளுக்கும் அனுமதி அளித்து இன்றைக்கு அந்த காவல் நிலையத்திற்கு தேவையான கட்டிடத்தையும் கட்ட உத்தரவிட்டு இன்றைக்கு 14,35 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு காவல் நிலைய கட்டிடத்திற்குண்டான அடிக்கல் நாட்டுகின்ற துவக்கப்படியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். இந்த காவல் நிலையத்தை பொறுத்தளவில் நம்முடைய காவல் ஆணையாளர் அவர்கள் நேரடியாகவே ஒரு காவல் நிலையம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புதிய முறையில் இந்த காவல் நிலையத்தை நல்ல பயன்பாட்டிற்கு பொதுமக்களும் காவலர்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளோடு இந்த காவல் நிலையம் உருவாக இருக்கின்றது. சார், இந்த மலிவு விலை உணவகம் வேணும்னு வெகு விரைவில் அதற்குண்டான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாவட்டத்துடைய அமைச்சரும் தொடர்ந்து அதை வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார். நானும் துறையுடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலாளர் இந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற CEO பார்த்திபன் அவர்களும் இது குறித்து 2 முறை கலந்தாலோசனை செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் உணவகத்தை ஏற்படுத்தி தருவோம். அது விலை குறைவான தரமான உணவாக இருக்கும். இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கிற வியாபாரிகளுக்கு மாற்று ஏதாவது பண்ணியிருக்கோமா? அது நிச்சயமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நாங்கள் பேருந்து நிலையத்தை அங்கிருந்து இங்கு மாற்றுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக 32 கடைகள் தான் பயன்பாட்டில் இருந்தன. அந்த 32 கடைகளுக்கு உரிமையாளர்களை கணக்கிட்டால் மொத்தமே 11 பேர் தான் உரிமையாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மாற்று இடங்களை இங்கே கடைகளை சலுகை விலையில் அளிக்க வேண்டும் என்று துறையினுடைய செயலாளரும் உறுப்பினரும் அவர்களுக்கு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருப்பதால் அவர்களும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்திருக்கின்ற BGA நிறுவனமும் இணைந்து அவர்களுக்கு சகாய விலையில் இந்த கடைகளை ஒதுக்கீடு செய்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆம்னி பேருந்துகளை வந்து சுழற்சியா சென்னை மாநகரத்தில் அனுமதிக்க வேண்டும். இந்த பொருள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. புதன்கிழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்றது. நீதிமன்ற உத்தரவுக்கேற்ப ஏற்கனவே ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து துறையினுடைய எங்கள் செயலாளர், உறுப்பினர் செயலாளர், போக்குவரத்து துறையினுடைய ஆணையாளர், செயலாளர் ஆகியோர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய முடிவுகளையும் நம் நீதிபதி அவரிடம் தெரிவிக்க இருக்கின்றோம். நீதிமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை தொடர்ந்து துறையினுடைய முடிவும் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுகடை வியாபாரிகள் கடை வைக்கிறது கோரிக்கை எடுத்திருக்காங்க. கடந்த வாரத்தோட அமைச்சர் சிவசங்கரன் காலெல்லாம் விழுந்து எங்களுக்கு சிறுகடை வியாபாரிகள் எங்களுக்கு தாம்பரம் பெருங்குளத்தில் இருந்த நாங்கள்லாம் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கும், ஏதோ 300 குடும்பத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அங்கே 300 கடைகளுக்கு மேலாகலாம் கோயம்பேட்டில் இல்லை. ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கோயம்பேடு பேருந்து நிலையம் 2002ஆம் ஆண்டு திறக்கப்படுகின்ற பொழுது ஏற்பட்ட புகார்கள், அன்றைக்கு நாளிதழில் வந்த செய்திகள், அன்றைக்கு இவ்வளவு ஊடகங்கள் இல்லை என்றாலும் அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் வந்த செய்திகளை நீங்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அங்கே ஆம்னி பேருந்துகளே இயக்கப்பட்டது. அந்த பேருந்து நிலையம் துவக்கப்படுகின்ற பொழுது பார்த்தால் திட்டமிடல் இல்லாததால் வருகின்றவர்கள் எல்லாம் புகார்கள் சொல்லியே மாய்ந்து போனார்கள். குறிப்பாக கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மருத்துவமனை இல்லை, உணவகங்கள் இல்லை, தேநீர் விடுதி இல்லை, எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லை என்று கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக செய்திகளை இதே ஊடகத்துறை தான் பிரசுரித்தன. ஆனால் இந்த ஆட்சியினுடைய திறமை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய செயல்பாடுகள், இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 35 நாட்களுக்குள்ளாகவே தேவையான 90% அளவிற்கு மக்களுடைய பயணிகளுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்னும் ஒரு காலத்தில் கூடுதலாக போக்குவரத்து ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு இங்கே கிளாம்பாக்கத்திலே ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு 20 கோடி ரூபாயை துறை ஒதுக்கி இருக்கின்றது. அதேபோல் நடை மேம்பாலம் அமைப்பதற்கு 70 கோடி ரூபாயை துறை ஒதுக்கி இருக்கின்றது.
நில ஆர்ஜிதம் செய்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஒன்று அமைப்பதற்குண்டான கருத்துருகளை வாங்கி துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் நம்முடைய காவல்துறை ஆணையாளர் அவர்கள் ஒருங்கிணைந்து அந்த பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.